சாமி இருக்கிற வீடு இல்லைன்னா சாமி ஆடி இருக்கிற வீடு சுத்தமில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான 10 அறிகுறிகளை கண்ணில் காட்டி கொடுக்கும்? என் வீட்டில் சாமி இருக்குங்க, இல்லை அப்படின்னா நான் ஒரு சாமியாடி. நான் சாமியாடியாக இருக்கிறதுனால இந்த தேகத்தை அனுதினமும் வாசம் செய்ய என் சாமி வருது, என் எல்லை தேடி வருது அப்படின்னா நான் இருக்கிற எல்லை சுத்தமாக இருக்கணும்ல. அப்படி சுத்தமில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தென்படும்? அதே சமயம் அப்படி சுத்தமில்லாமல் இருக்கிறதுனால அந்த எல்லையில் இருக்க தெய்வம் எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, முதல்ல என்ன அப்படின்னா, தெய்வம் பேசணும், நாம் வணங்குற சாமி நம்ம வீட்டில் ஆளோட ஆளாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இருப்பிடம் வீடு சுத்தமாக இருக்கணும். சரி, சுத்தமாக தானங்க இருக்குது அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் கேட்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல், நமக்கு தெரியாமல் ஒரு சில சுத்தமான நிகழ்வுகள்லாம் நம்ம வீட்டில் நடக்கும். அதைத்தான் அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, ஒன்று என்ன அப்படின்னா, நான் சாமியாடியாக இருக்கிறதுனால இந்த தேகத்தை எப்போதுமே நான் சுத்தமாக வைக்கணும். புரிகிற மாதிரி சொல்கிறேனே, நான் குடும்பத்தில் இருக்கேன், எனக்கு திருமணம் ஆகிருக்கு, நான் குடும்பத்தில் என்னுடைய ஆசாபாசங்களுக்கு நான் கட்டுப்படணும் அப்படின்னா என்னுடைய ஆசாபாசங்களுக்கு தெய்வம் அனுமதிக்கும், யாரையுமே அனுமதிக்கும். அப்படி என்னுடைய ஆசாபாசங்களுக்கு அனுமதித்த பின்பு இந்த உடலை, நான் இருக்கிற இடத்தை, நான் புழங்குற அந்த துணிமணிகளை உடனுக்கு உடனே சுத்தப்படுத்தணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு சில இடங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, சுத்தமாக தான் இருப்பாங்க, ஆனால் காலையில் பார்த்துக்கலாம், கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சில நிகழ்வுகளை சரியாக சுத்தம் செய்யாதனால அந்த நேரத்தில் அந்த சாமி கொஞ்சம் விலகி நிற்கும். சரிங்க, இது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, என் வீட்டில் பெண்கள் அதிகமாக இருக்காங்க, சகோதரிகள் அதிகமாக இருக்காங்க, தாய்மார்கள் அதிகமாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அந்த மாதம், அந்த நாட்கள் முடிந்த பின்பு வீடையும் சரி, புழங்கின எல்லா இடங்களையும் சரி, துணிமணிகளையும் சரி, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, வீட்டை சுத்தம் பண்ணி, ஒரு சாம்பிராணி வாசம் அந்த எல்லையில், சாமியாடி பெருமக்கள் இருக்கிற எல்லையில், சாமி இருக்கிற எல்லையில், சாமியை வச்சு வணங்குற ஆபரணம், திருவுருவ சிலை, ஆயுதம் வச்சு வணங்குற எல்லையில் சுத்தமாக இருக்கணும். மாதம் அந்த நாட்கள் முடிந்த உடனே பெண்கள் எந்தெந்த இடங்கள், எல்லா இடங்கள்லையும் அவங்க புழங்கினாங்களோ அந்த இடத்த சுத்தம் பண்ண. ஆரோக்கியம்தான், சாமிக்காக செய்கிறோம்னு இல்லை, நம்ம குடும்பத்துக்குமே அது ஆரோக்கியம்தான். இது பெண்களுக்கு மட்டும் பொருந்துமாலாம் கிடையாது, ஆண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் அப்படித்தான். சரி, இது 2. மூன்றாவது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வீடு, தீட்டு வீடுகள். எங்கேயாவது நான் போகிறேன், அதாவது சுத்தமில்லாத இடத்துல இலவு வீடு, இது போன்று ஒரு சில அசுத்தமில்லாத அந்த மகப்பேறு வீடு, இது போன்ற இடங்களில் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா என்னுடைய உடலை நான் சுத்தம் பண்ணித்தான் நான் வீட்டுக்கு உள்ளேயே நான் வரணும். சரி, இது 3. நான்காவது என்ன அப்படின்னா, என்னுடைய எல்லையில் நான் ஒரு அசைவம் எடுக்கிறேன், அசைவம் எடுத்து அசைவம் சாப்பிட்ட பின்பு அந்த அசைவத்தை அந்த வாசம் வராமல், அசைவம் வரும், அசைவம் சமைக்கிறோம், அசைவம் சாப்பிட்ட பின்பு அந்த அசைவ வாடை, அந்த கவுச்சி வாடை அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதை நாம் சுத்தம் பண்ணணும். சரி, இது 4வது. 5வது என்ன அப்படின்னா, எந்த அளவு நம்முடைய தெய்வத்திற்கு நாம் உண்மையாக எதிர்மறை சக்திகளை நாம் உருவாக்காமல் இருக்கோமோ அந்த அளவு தெய்வம் நம்மகிட்ட ஓங்கி பேசும். அப்போ எதிர்மறை சக்திகள் உருவாக காரணமாக இருக்கிற நிறைய நிகழ்வுகள் நடக்கும். சுத்தமில்லாதவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதே சமயம் நம்மளுடைய இருப்பிடத்தில் நாம் எங்கேயும் வெளியே போய் உள்ளே வரும்போது ஒரு சில நிகழ்வுகள் நம்ம அறியாமல் நடந்துடும். அதுபோன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு சில நிகழ்வுகள் நடந்தாலும் அது போன்ற நேரங்களில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலுமிச்சங்கனி இல்லை அப்படின்னா தர்ப்ப புல், அந்த வாசத்தை நம்ம வீட்டில் நாம் இருக்கிற இடத்துல நாம் காட்டணும் அப்படின்னா அது சரியா? சரி, 5வது இப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வீட்டில் நடக்கிற அசுத்தமான நிகழ்வுகள். 5வது என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஆணாக இருக்கேன்,
நான் ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய அந்த வயசு அந்த காலகட்டங்களில் என்னுடைய வயசு கோளாறு காரணமாக என் வீட்டில் என் அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, சகோதரி இருப்பாங்க, என்னுடைய உறவுகள் இருப்பாங்க. அவர்கள் தெய்வத்தை பரிபூரணமாக வணங்குவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு சில பிள்ளைகள் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். நம்ம குடும்பத்தில் நம்ம சாமி, நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்மளுடைய சகோதரி, சாமி வருது, சாமி பேசுது, நம்ம வீட்டில் சாமி இருக்குது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில அந்த வயதின் அடிப்படையில் இருக்கிற அந்த ஒரு சில பேர் தன்னுடைய மனசையும் உடலையும் கட்டுப்பாடாக அந்த எல்லையில் நாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் சரியாக தான் இருப்போம், ஆனால் நமக்கு தெரியாமல் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கிறது எதிர்மறை சக்திகள் உருவாக்குறதுக்கு ஒரு காரணியாக அமைஞ்சிடும். அதனால் இதை நான் சொல்கிறேன். சரிங்க, இது 5வது. 6வது என்ன அப்படின்னா, தவறான நிகழ்வுகள் தெரியுது. கண்ணில், கனவுல, சாக்கடைய, மலத்தை, துர்நாற்றங்கள், அது போன்ற நிகழ்வுகள் கனவுல தெரியுது அப்படின்னா, ஏதோ ஒரு இடம் நம்ம இருக்கிற வீடு அசுத்தம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு காட்டி கொடுப்பான். அப்படி தெரியும் போது உடனுக்கு உடனே ஒரு எலுமிச்சங்கனியை வீட்டை ஒரு திஷ்டி எடுத்து ஒரு கொத்தம் கோமியத்தை தொளித்து நாம் உடனுக்கு உடனே அந்த எதிர்மறை சக்தியை நாம் சரி பண்ணோம் அப்படின்னா கனவுகளில் அது போன்ற நிகழ்வுகள் தெரியாது, வராது. சரிங்க, இது 6வது. 7வது என்ன அப்படின்னா, நான் கோவிலுக்கு போகிறேன். நான் கோவிலுக்கு போகும்போது ஒரு நாளாவது அல்லது 3 நாளாவது என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா மக்களும் விரதம் பிடிச்சு நாம் போனோம். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், நம்ம குலசாமிக்கு போகிறோம், நம்ம பாட்டுக்கு போகும்னு நம்ம போயிடக்கூடாது. அந்த தெய்வத்தை வணங்க போகும்போது நம்மளுடைய உள்ளமும் நாம் இருந்து போகிற இருப்பிடமும் சுத்தமாக வைத்து நம்ம வீட்டை அழகாக ஒரு பூஜை பண்ணி ஒரு அழகாக தெய்வத்தை நினச்சி வணங்கி ஒரு காணிக்கையை வச்சுட்டு தான் நம்ம இருக்கிற வீட்டை அழகாக ஆக்கிட்டு தான் நம்ம அந்த எல்லைக்கு போகும்போது ரொம்ப அழகான ஒரு நிகழ்வுகள் அந்த இடத்துல நடக்கும். சரி, 8வது என்ன அப்படின்னா, என்னுடைய எல்லையை சுற்றி ஒரு சில தவறான பொருட்கள், ஒரு தவறான செயல்கள் நடக்குது அப்படின்னா என்னுடைய வீட்டை அந்த எல்லையை சுற்றி நான் ஒரு சில திருஷ்டி எடுக்கணும். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாமல் ஒரு சில நிகழ்வுகள்லாம் வீட்டு வாசப்பில் நடந்துருது, வீட்டை சுற்றி நடந்துருது, அது போன்ற நேரங்களில் எப்படி என்ன பயமாக இருக்குது, அச்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போன்ற நேரங்களில் அந்த வீட்டை எப்படி ஒன்று எலுமிச்சங்கனி, இல்லை திஷ்டி பூசணி, இல்லை ரொம்ப உக்கிரமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஊமத்தங்காயை வச்சு நாம் திஷ்டி எடுத்து நாம் அதை சரி பண்ணிடலாம். சரி, 9வது என்ன அப்படின்னா, நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. நாங்கள் வளர்க்குற ஆடு, மாடு, கோழி இது போன்ற உயிரினங்கள் பாதிப்பு அதிகமாகுது, மனித உயிர்களுமே அதிகமாக பலி ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எல்லையை எப்படி ஒரு யாகம் வளர்த்து ஒரு சின்ன ஒரு அளவான தன்னுடைய வசதிக்கேற்ப ஒரு யாகத்தை அந்த எல்லையில் அந்த பூசாரி பெருமக்களை வச்சு நம்ம வீட்டில் ஒரு யாக வளர்த்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். இந்த உயிர் பலி அந்த இடத்துல குறையும். ஆடு, மாடு, கோழி எதுவாக இருந்தாலும் அந்த உயிர் பலி இனிமேல் அந்த எல்லையில் நடக்காது. அது அதே சமயம் அந்த எல்லையில் இருக்க தெய்வத்துக்கு அது ஊக்கமாக இருக்கும். சரிங்க, 10வது என்ன? 10வது அறிகுறி என்ன அப்படின்னா, கடைசியா சாமியாடி வரும் மக்கள் எப்படி அடியில் மடியில் நெருப்பு கட்டின மாதிரி எல்லா மக்களும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் இருக்கேன், என் மேலே இருக்கிற சாமி என்கிட்ட பேசலை, நடக்கிற நிகழ்வுகளை காட்டி கொடுக்கல, நான் கஷ்டப்படுறேன், பசி பஞ்சம் வறட்சி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சரியாக இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா, இந்த தேகம் சரியாக இல்லை அப்படின்னா இது போன்று முடக்கடிகளை, இது போன்று குறைபாடுகளை, இது போன்று கஷ்டங்களை, கருமாயங்களை நாம் தாங்குகிற ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலையை சரி பண்ண என்ன பண்ணணும்? சாமியாடி வரும் மக்கள் இருக்கிற அந்த வீடு, அந்த எல்லை எப்போதும் அந்த தெய்வத்தின் வாசம் அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கணும். வெள்ளி செவ்வாய் தவறாமல் வீட்டில் விளக்கு எரியணும். அதே சமயம் நல்ல நாட்களில் தவறாமல் வீட்டில் விளக்கு எரியணும். வீட்டில் பூஜை அறை எப்போதுமே அந்த இடத்துல இருந்து ஒரு வாசம், ஒரு பத்தியாவது, ஒரு சாம்பிராணியாவது, ஏதாவது ஒரு அழகான அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச ஒரு நிகழ்வை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் அந்த வீட்டில் அந்த தெய்வத்துக்கு ஏற்க அந்த படையலையும் நாம் கொடுத்து அந்த தெய்வத்தை நாம் வழிபட்டோம் அப்படின்னா சாமியாடிகள் அது போன்று ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்க மாட்டாங்க. தெய்வம் ஊக்கமாக நின்று அவங்ககிட்ட உற்சாகமாக பேசும். அப்படிங்கிறத இன்னைக்கு
நான் அறிஞ்சதை அறிவும் அன்பர்களுக்கு, சாமியாடி பெருமக்களுக்கு நாம் இருக்கிற வீட்டை நாம் எப்படி சுத்தமாக வைக்கலாம், நம்ம தெய்வம் எப்படி ஊக்கமாக அந்த எல்லையில் வாசம் பண்ண நாம் முயற்சியை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.